ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தேசிய சின்னங்கள் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இதை வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் புக்கை எடுத்து இதில் கொஞ்சம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு மெமரி ஆயிரும். இது வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு குடிமையியல் பாடம் 1 2வது பருவம். சரிங்களா? அதில் தான் வந்து இது இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இயற்கை தேசிய சின்னங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆலமரம். இது வந்துட்டு 1950வது ஆண்டு தேசிய சின்னமாக வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்துட்டு இது வந்துட்டு பெருமையின் சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆலமரத்தை. இது வந்துட்டு மருத்துவ குணம் கொண்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு தேசிய மலராக வந்து நம்ம தாமரையை சொல்கிறோம். இது வந்து 1950வது வருஷம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் வந்து மலர்கின்றன அப்படிங்கிறாங்க இந்த தாமரையில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மயில். இது வந்துட்டு 1963வது வருஷம் தேசிய சின்னமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில் அப்படின்னு சொல்லி இதை பற்றின சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புலி இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு 1973வது வருஷம் வந்துட்டு இயற்கை தேசிய சின்னமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்துட்டு பூனை இனத்திலேயே ரொம்ப பெருசு என்னென்னா அது இந்த புலி தாங்க. இதில் வந்துட்டு இந்தியாவில் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த புலிகளோட எண்ணிக்கையில் 70% வந்து நம்மளுடைய நாட்டில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கங்கை ஆறு. இது வந்துட்டு 2008வது வருஷம் இயற்கை தேசிய சின்னமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. இது வந்துட்டு வற்றாத ஆறு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஆற்றங்கரையில் தான் தோன்றி செழித்தோங்கின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யானை. இது வந்துட்டு 2010வது ஆண்டு வந்துட்டு இந்திய தேசிய சின்னமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆசியாவை வந்துட்டு தாயகமாக கொண்டது வந்து இந்த யானைன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு ஆற்று ஓங்கில். இது வந்துட்டு 2010வது வருஷம் இயற்கை தேசிய சின்னமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்பவே வந்து அருகி வரக்கூடிய உயிரினமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது குறைவான எண்ணிக்கையில் காணப்படுறதா வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா. என்ன பாக்டீரியானா லாக்டோபேசிலஸ். இது வந்துட்டு 2012வது வருஷம் வந்துட்டு இயற்கை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்துட்டு தோழமை பாக்டீரியா. இது வந்துட்டு லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம். இந்த மாம்பழம் இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு 1950வது வருஷம் இந்திய தேசிய சின்னமாக வந்துட்டு இயற்கை தேசிய சின்னங்களில் ஒன்றாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்துட்டு விட்டமின் ஏ, சி, டி இது 3மே வந்துட்டு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு பெரும்பாலும் சமவெளி பகுதிகளில் தான் வந்துட்டு அதிகமாக வந்து விளைவிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராஜநாகம். இந்த பாம்பு இருக்குது இல்லைங்களா? இதுவுமே வந்துட்டு ஒரு இயற்கை தேசிய சின்னமாக தான் சொல்கிறாங்க. இது வந்துட்டு உலகத்தில் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு என்னென்னா அது இதுதான். இது வந்துட்டு இந்தியாவில் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வந்து வாழ்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு இந்தியாவோட தேசிய சின்னங்கள். இப்போ நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில இயற்கை சின்னங்கள். மாநில விலங்கு என்னென்னா வரையாடு. பறவை வந்துட்டு மரகதப்புறா. மலர் வந்துட்டு செங்காந்தல் மலர். மரம் வந்துட்டு பனைமரம். சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டோட மாநில இயற்கை சின்னங்கள். அடுத்தது பாருங்கள், இது மட்டும் இல்லாமல் பிற தேசிய சின்னங்களை பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய தேசிய கொடி. இதை வந்துட்டு மூவர்ண கொடின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 3 நிறங்கள் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த காவி நிறம் இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. அடியில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலர் வந்துட்டு செழுமை மற்றும் வளர். இது ரெண்டத்தையும் வந்துட்டு இது குறிக்குது. அடுத்தது வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கலர் வந்துட்டு நேர்மை மற்றும் அமைதி, தூய்மை இது 3மே வந்துட்டு குறிக்குது. இந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா சக்கரம், இது வந்துட்டு அசோக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கருநீல கலரில் வந்து இருக்கும். இது வந்துட்டு அறவழி அமைதி இதை வந்துட்டு வலியுறுத்துறதா சொல்லுவாங்க. இந்த தேசிய கொடியோட நீளம் மற்றும் அகலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2 இந்த விகிதத்தில் தான் வந்து இது இருக்கும். இந்த அசோக சக்கரம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? இந்த சக்கரத்தில் வந்துட்டு 24 ஆரக்கால்கள் வந்து இதில் இருக்கும்.
இந்த மாதிரியெல்லாம் தனித்துவம் மிக்க நம்மளுடைய இந்த நாட்டோட தேசிய கொடியை வடிவமைச்சது யார் அப்படின்னா வந்துட்டு ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படின்றவர் தான் வந்துட்டு வடிவமைச்சிருப்பார். இந்த தேசிய கொடி வந்துட்டு முதல்ல தமிழ்நாட்டில் குடியாத்தம், அதாவது வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து முதல்ல நெய்யப்பட்டதாக சொல்லுவாங்க. இந்த கொடியை முதல்ல பண்டித ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லைங்களா, நாட்டோட முதல் பிரதமர், அவர் தான் வந்துட்டு செங்கோட்டையில் வந்து ஏற்றிருப்பார். எப்போனா 15/8/1947 அன்னைக்கு. இந்த கொடி இருக்கு இல்லைங்களா, முதல்ல ஏற்றின இந்த கொடி, இது வந்துட்டு ஜார்ஜ் கோட்டையில் மக்களுடைய பார்வைக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. வந்து தேசிய கொடியை பற்றி சொல்லும்போது நம்ம கொடிக்காத்த குமரனே நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவர் தான் இந்த கொடிக்காத்த குமரன். இவர் வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலையில் வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து தன்னுடைய சின்ன வயதிலேயே வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டதாக சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு 1932 காந்தியடிகளை கைது செஞ்சதை கண்டிச்சு நாடெங்கும் வந்துட்டு போராட்டம் வந்து நடந்திருக்கும். அந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரனும் வந்து கலந்துக்கிட்டார். அப்போ வந்து காவல்துறை இருக்காங்க இல்லைங்களா, போலீஸ், அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமான தாக்குதலுக்கு வந்து இவரை வந்து உட்படுத்தி இவரை வந்துட்டு ரொம்ப இது பண்ணி தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட அந்த தேசிய கொடி, மூவர்ண கொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கீழே போடவே இல்லை. இதனால தான் இவரை வந்து திருப்பூர் குமரன் வந்து நம்ம கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவருடைய இந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் வந்துட்டு இந்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இவருடைய உருவத்தில் வந்துட்டு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நம்ம தேசிய லட்சணை பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, நம்ம மூவர்ண கொடியோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த அசோகத்தூணில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த அசோகத்தூணில் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த 4 சிங்கம், இதுதான் வந்துட்டு தேசிய லட்சணை. இது வந்து ஜனவரி 26, 1950 அப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லுவாங்க. இந்த தேசிய லட்சணையோட அடிப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற அந்த வாக்கியம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த சத்தியமேவ ஜெயதேம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னென்னா வாய்மையே வெல்லும். இதுதான் வந்து அதனுடைய மீனிங்கு. இது வந்துட்டு மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பகுதி இருக்கும் இந்த தேசிய லட்சணையில். மேல் பகுதி என்னென்னா இந்த சிங்கத்தலையோடு இருக்கும். அடியில் வந்து என்ன அப்படின்னா யானை, குதிரை, இது எல்லாமே போட்டு சில உருவங்கள் வந்து இதில் பொறிச்சிருக்கும். இதில் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த யானை இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு ஆற்றலையும், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த தேசிய லட்சணை வந்து குறிக்கிறதா சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்திய அரசோட அலுவல் முறை கடித முகப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்திய நாணயங்கள்லையும் வந்துட்டு இந்த தேசிய லட்சணை வந்து பயன்படுத்தப்படுறதா சொல்கிறாங்க. இந்த அசோகர் காலத்தில் சாரநாத் தூணில் அமைஞ்சிருந்த இந்த 4 சிங்கம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து சாரநாத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தேசிய கீதம், நம்ம ஜனகன மன பாடுறோம் இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு தேசிய கீதம். இது வந்துட்டு இந்தியாவோட இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டோட அடையாள சின்னமாக வந்து விளங்குறதா சொல்கிறாங்க. இந்த பாட்டை எழுதினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இது வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த இந்தி மொழியாக்கம் வந்துட்டு ஜனவரி 24, 1950 அப்போ இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த தேசிய கீதம் இருக்குது இல்லைங்களா, இதை பாடும்போது 52 வினாடியில் இந்த தேசிய கீதத்தை பாடி முடிக்கணும். இதை பாடும்போது எல்லாருமே வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்களோ நேராக அவங்க வந்து நிற்கணும். எந்த ஒரு அசைவும் இல்லாமல் பொருள் புரிஞ்சு சரியாக வந்து பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேசிய கீதம் பார்த்தீங்க அப்படின்னா 1911 டிசம்பர் 27 அன்னைக்கு கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டப்போ தான் இந்த பாடல் வந்துட்டு முதலாக பாடப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேசிய பாடல் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை வந்துட்டு எழுதினது யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இவர் பாட்டு இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு தேசிய கீதத்துக்கு ஈக்குவலாக தேசிய பாடலாக வந்துட்டு இது வந்து இருக்குது. இந்த பாட்டை வந்து ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு 1950 ஜனவரி 24 அப்போ தான் வந்துட்டு இதை வந்துட்டு தேசிய பாடலாக வந்து அறிவிக்கிறாரு. இந்த பாடல் வந்துட்டு ஆனந்த மடம் அப்படின்ற நாவல்லேருந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய உறுதிமொழி, நம்ம இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம ப்ரேயர்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இந்த உறுதிமொழி வந்துட்டு வெங்கட சுப்பாராவ் அப்படின்றவர் வந்துட்டு தெலுங்கில் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது வந்துட்டு தேசிய நுண்ணுயிரி பற்றி பார்க்கலாம்.
இந்த தேசிய நுண்ணுயிரி வந்துட்டு லாக்டோபெசிலஸ் டெல்புரிக்கி, இது வந்துட்டு 2012 வருஷம் தேசிய நுண்ணுயிரியாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு பாலை வந்து தயிராக மாற்றுது. இந்த தயிர் வந்துட்டு செரிமானத்துக்கும் வயிற்று கோளாறு அப்புறம் வந்து வயிற்றுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கறதுக்கும் உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கறதுக்கும் வந்து யூஸ் ஆகிறதா வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்திய நாணயம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நாணயத்தோட குறியீடு, சரிங்களா, சின்னம், ரூபாய்க்கான சின்னம். இந்த சின்னம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் உதயகுமார் அப்படின்றவர் வந்துட்டு 2010 வந்து இந்த சின்னத்தை வந்து உருவாக்கியிருப்பார். நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு 16வது நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி அப்படின்ற மன்னர் வந்து வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு வந்துட்டு ருபியா அப்படின்னு வந்து பெயர் வச்சிருப்பாரு. அந்த ருபியா அப்படிங்கிற பேர் தான் காலப்போக்கில் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மருவி இருக்கிறதா சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நாட்காட்டி. இந்த தேசிய நாட்காட்டி பற்றி சொல்லுவாங்க. பேரரசர் கனிஷ்கர் இவருடைய காலத்தில், அதாவது 78வது அந்த கிபி அந்த நூற்றாண்டில் தொடங்கினதாக சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இளவேனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் 22 இந்த டேட்டில் இருந்து தான் இந்த தேசிய நாட்காட்டி அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்கிறாங்க. லீஃப் வருஷத்தில் வந்துட்டு இது மார்ச் 21 தேதியிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா அப்படின்றவர் தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையோட பேரில் 1957 மார்ச் 22 அன்னைக்கு தேசிய நாட்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய தேசிய விடுமுறை நாட்கள் பற்றி பார்க்கலாம். இதில் 2 நாட்கள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று சுதந்திர நாள், இன்னொன்று குடியரசு நாள். சுதந்திர நாள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய இந்தியா என்றைக்கு சுதந்திரம் அடைஞ்சதோ அதுதான் சுதந்திர நாள், ஆகஸ்ட் 15, சரிங்களா. இதுதான் வந்துட்டு சுதந்திர நாள். இன்னைக்கு இது வந்துட்டு தேசிய விடுமுறை நாட்களில் ஒன்று. இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு நம்மளுடைய நாட்டோட பாரத பிரதமர் இருக்கார் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க. அடுத்தது வந்துட்டு குடியரசு நாள். இது வந்துட்டு 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இந்தியா வந்து குடியரசு நாடாக வந்து அறிவிச்சது. அதாவது அன்னைக்கு தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரி இல்லைங்களா, நடைமுறைக்கு வந்த நாள், சரிங்களா. ஸோ இப்போ இந்த அன்னைக்கு வந்துட்டு செங்கோட்டையில் வந்து நம்மளுடைய நாட்டோட முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்களால் செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுவாங்க, சரிங்களா. இந்த குடியரசு நாளோட 3வது நாள் ஜனவரி 29 அன்னைக்கு பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற ஒரு விழா வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த அன்னைக்கு 3 படை, அதாவதுன்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படையை சார்ந்த இசைக்குழுவினர் வந்து நிகழ்ச்சிகளை நடத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து இதில் முதன்மை விருந்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழாவில் வந்துட்டு ஒரு பகுதியாக இந்த விழாவில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா அந்த அன்னைக்கு குடியரசுத் தலைவருடைய மாளிகை வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி ஜெயந்தியை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 தான் சர்வதேச அஹிம்சை நாள். இதுதான் வந்துட்டு அவருடைய பிறந்த நாளை சர்வதேச அஹிம்சை நாளாக 2007வது வருஷம் ஐநா சபை வந்து கொண்டாடி வருகிறதா சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்துட்டு தேசிய சின்னங்களில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வரக்கூடியது தான். மீள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. இதை நான் சும்மா ரீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. புலி, யானை, டால்ஃபின், மயில், கர்நாகம், ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை ஆகியவை இயற்கை தேசிய சின்னங்களாகும் அப்படிங்கிறாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு சபை இருக்குது இல்லைங்களா, இது வந்து 1947 ஜூலை 22 அன்னைக்கு மூவர்ண கொடியை தேசிய கொடியாக வந்து ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு தேசிய கொடி, தேசிய லட்சணை, தேசிய கீதம், தேசிய பாடல், இது எல்லாமே வந்துட்டு பிற தேசிய சின்னங்களாக வந்து சொல்கிறாங்க. விடுதலை நாள், குடியரசு நாள், காந்தி ஜெயந்தி, இது 3மே வந்துட்டு முக்கிய தேசிய விழாக்களாக வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.